பட்டியல் திருத்தம் என்ற ஒரு பணியானது 4ஆம் தேதி தொடங்கி 8 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை அரசியல் பேசுவதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது அரசியல் அல்ல. இது நம் அனைவருக்குமான ஒரு செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், பேசுகிற நானாக இருந்தாலும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் எம்பி அவர்களாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஒன்றியத்தில் இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களாக கடந்த காலங்களில் வாக்களித்திருக்கிறோம், மீண்டும் வாக்களித்திருக்கிறோம், வாக்காளர்களாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் யாரும் இப்பொழுது வாக்காளர்களாக இல்லை. வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6,36,00,000 வாக்காளர்கள் நாம் அனைவரும் நீக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது புதுப்பிக்கிற பணியை தான் SIR என்ற பெயரில் தொடர்ந்து கொண்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சில தெளிவற்ற நிலைகளை எதிர்த்துத்தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாகத்தான் காலை நிகழ்வில் அமைச்சர் பெருமக்களோடு நான் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்து, இந்த மாலை நிகழ்வில் உங்களோடு நானும் நாடாளுமன்ற அவன் இருவருமே காலை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்கள் அழைப்பினால் நாங்கள் வருகின்றோம். இந்த பள்ளி 107 ஆண்டுகளை தொட்டிருக்கிறது. நூற்றாண்டு கண்ட பள்ளிகள் பல தமிழ்நாட்டில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1925 உயர்நிலைப் பள்ளியாக, பிறகு 78க்கு பிறகு இது மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இங்கே பேசுகிறவர்கள் சொன்னார்கள் 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது. 40,000 விழுதுகளை இந்த மண்ணில் விதைத்த ஒரு ஆழமரம் இந்த நகராட்சி மேல்நிலை பள்ளி என்று இங்கே பேசுகிறவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். நகர்மன்ற தலைவர் கூட பேசினாங்க. நான் கொஞ்சம் டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராமராஜ் அவர்கள் சாட்சி. அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, இந்த பள்ளியில் படிக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாங்க. அவங்க படிக்க முடியாது, இது ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக இருக்கு. எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் எங்க அம்மா எங்க பெரியம்மா அவர்கள் பணியாற்றிய பள்ளி அப்படின்னு சொன்னீங்கல்ல, சொன்னீங்களா? கொஞ்சம் கலகலமா போவாங்க, மாலை நேரம் தொய்வாக இருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மா பணியாற்றிய பள்ளி, அவங்க பெரியம்மா பணியாற்றிய பள்ளின்னு சொன்னீங்க. உங்க கணவர் எங்க மாமா அவர் படித்த பள்ளின்னு ஏன் சொல்லுவாங்க? அவர் படித்த பள்ளின்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரோடு படித்தவர் ராமராஜ். அவங்க அவர்தான் சொன்னாங்க, பிரதீப் வந்து என் கிளாஸ்மேட். அவர்தான் சாட்சி. அதனால நான் சாட்சி அவர்தான் சொன்னேன். ஆக இவ்வளவு நாள் உங்க கூடயே இருந்து நீங்க சேரமா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய மக்கள் மன்றத்தில் உங்களை உயர்ந்து வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் அவருக்கு காரணம், அவருக்கு நீங்க காரணம். நான் இல்லைன்னு சொல்றேன். எனக்கு என் மனைவி இல்லைன்னா நான் இந்த உயரத்தை அடைய முடியாது. என் தாய் தந்தையர்கள் என்னை உருவாக்கவில்லை தான் எனக்கு என் மனைவி என்னோடு இருக்கிற காரணம், என்னுடைய தாய் தந்தையர் இருக்கிற காரணம் தான் என்னுடைய உயரம். இந்த உயரம் என்னுடைய உழைப்பு என்பது மக்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது அடுத்து. ஆக உங்களுக்கு கொடுத்த அவரை நீங்கள் மறந்தீங்க. இது கம்ப்ளைண்ட் இல்ல, உங்களுக்கு நினைவு. ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், படித்த பள்ளியை மறக்கக்கூடாது, யாருமே மறக்கக்கூடாது. நான் இங்கே பார்க்கிறேன் பழைய மாணவர்கள், உங்களுடைய முகங்களை பார்க்கிறேன். இப்ப படிக்கிற பசங்க அவங்க யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, ஒரு 11 வயதிலிருந்து 17 வயது வரை இருப்பாங்க. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அடுத்த தலைமுறை எல்லாம் கலகலமா இருந்தீங்க. அமைதி ஐடியா ரொம்ப நன்றி. ஆனால் ஒன்று, எப்பொழுதுமே இந்த லிசனிங் என்று ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை இருக்கு,
லேர்னிங் என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது, லிசனிங் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. லேர்னிங் என்பதை விட லிசனிங் என்பது மிக மிக முக்கியம். உங்களுடைய கவனம் என்பது ஒரு இலக்கினுடைய வெற்றிக்கு எது சரியான வழி என்பதை தீர்மானித்த பாதையை நோக்கி இருக்க வேண்டும். லேர்னிங் என்பது அது எளிதாக ஒன்று. உங்கள் கண்ணில் படுகிற விஷயத்தை, உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயத்தை சரியாக நீங்கள் உள்வாங்கினீர்கள் என்று சொன்னால், நான் எதிராக ரெண்டையும் பிரித்து சொல்றேன்னா, லிசனிங் வந்து அந்த லிசனிங் எபிலிட்டி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த லிசனிங் எபிலிட்டியை நீங்க வந்து 100% ஒரு பெர்ஃபெக்டா வச்சுட்டீங்கன்னா லேர்னிங் வந்து 100% வரும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்கள் செவிகளுக்குள் சென்று உங்கள் மூளைகளுடைய பல்வேறு